ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 12th கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக்கில் யூனிட் 11ல் புக் பேக் கொஷின்ஸ் 17th ஒன் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எத்தனாலில் PbR3 போடும்போது என்ன வரும்? ஸோ PbR3 போடும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இங்கே இருக்கிற ஆல்கஹால் குரூப் பதிலாக புரோமின் வந்து இங்கே வரும். அப்படி PCl3 போட்டாங்கன்னா Cl வரும். ஸோ இது ஒரு ஆல்கில் ஹேலைட் வந்து ஃபார்மேஷன் மாதிரி. ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா எத்தில் புரோமைட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எந்த ரியாக்ஷன் போட்டால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு தெரிஞ்சாலே போதும், எப்படி கொடுத்தாலும் நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ PbR3 போடும்போது நம்மளுக்கு ஆல்கஹாலுக்கு பதிலாக புரோமின் தான் வரும். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்வஸ் NaOH ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்வஸ் NaOH போடும்போது இங்கே இருக்க Brம் Naயும் வெளில போயிடும். அதுக்கு பதிலாக CH3 CH2 OH NaBr வெளியில் போயிடுது. ஸோ அப்போ இதுதான் வந்து B. அப்போ B வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் சோடியம் மெட்டல் ஆட் பண்ணும்போது, ஒரு ஆல்கஹாலில் சோடியம் மெட்டல் ஆட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் ரொம்ப விகரஸாக இருக்கும் அண்ட் ஹீட்டும் ரிலீஸ் ஆகும். அப்போ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணால் அது ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ ஹைட்ரஜன் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால CH3 CH2O Naன்னு வரும். இதை வந்து சோடியம் ஈத்தாக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சோடியம் ஈத்தாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் வந்து எப்படின்னா ஹைட்ரஜன் கேஸாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்போ சோடியம் ஈத்தாக்சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா C. நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபீனாலில் ஜிங்க் டெஸ்ட் போட என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கொஷின் போன பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. ஃபீனாலில் ஜிங்க் டெஸ்ட் போட்டால் என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க. அப்போது ஃபீனால் நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லை நீங்கள் ஸ்ட்ரக்சராகவும் போடலாம். அப்போ ஃபீனாலில் ஜிங்க் டெஸ்ட் போடும்போது என்ன ஆகுன்னா, ஸோ ஹைட்ராக்சைடு குரூப் வந்து ரிமூவ் ஆகிடும். அதாவது என்ன ஆகுனா, ஆக்சிஜன் வந்து ஜிங்க் கூட சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடாக எலிமினேட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வெறும்னே C6H6, அதாவது வெறும்னே பென்சின் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ ஜிங்க் டெஸ்ட் போடும்போது ஃபீனால் வந்து நம்மளுக்கு என்னவா மாறும்னா பென்சினாக மாறிடும். அப்போ A வந்து பென்சின். அடுத்து இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்ஹைட்ரேட்ஸ் அலுமினியம் குளோரைடு அண்ட் CH3Cl ஆட் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஹைட்ரேட்ஸ் AlCl3நாலே ஃபிடல்காஃப் ரியாக்ஷன் தான். இப்படி ஃபிடல்காஃப் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுனா, பென்சினில் இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இதில் இருக்கிற ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளில போயிடும். ஃபிடல்காஃப் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாக போட்டுடலாம். அப்போ HCl வெளில போயிட்டு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த CH3 குரூப் வந்து என்ன ஆகுனா ரீப்ளேஸ் ஆகிடும். அதாவது C6H5CH3. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா B. அப்போது ஒரு பென்சினில் ஒரு CH3 குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டொலீன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு Cl வந்து என்ன ஆகுனா HCl வெளில போயிடுது. அதுக்கு பதிலாக இந்த மெத்தல் குரூப் அங்கே வந்துடும். பென்சினில் மெத்தல் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டொலீன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து அனிசோல், அதாவது OCH3 இருந்துச்சுன்னா அனிசோல்னு சொல்லுவாங்கன்னா, வெறும்னே CH இருந்துச்சுன்னா டொலீன். அனிசோலில் டெர்ஷியரி பிரிட்டில் குளோரைடும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3 போடும்போது அதே மாதிரி இங்கே காமிக்கிற ஃபிடல்காஃப் ரியாக்ஷன் மாதிரி தான் என்ன ஆகுன்னா, இங்கே பேராபொசிஷன் இருக்குது தெரியுமா, பென்சினில் எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். அந்த பேராபொசிஷனில் இருக்க ஹைட்ரஜனும் இங்கே டெர்ஷியரி பிரிட்டில் குளோரைட்னா அது இப்படி தான் இருக்கும். ஸோ 3 சைட்ஸுமே CH3 இருக்கும், ஒரு பக்கம் Cl இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற Cl அங்கே இருக்க ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl ரிலீஸ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, பேரா பொசிஷனில் இந்த குரூப் அப்படியே வந்துடும். CH3 CH3 CH3. அடுத்து வந்து இதில் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Cl2 அண்ட் FeCl3. ஸோ ஒரு குளோரினேஷன் நடக்குது. குளோரினேஷன் வந்து எங்கே நடக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து 2 பேரா பொசிஷனில் வந்து இந்த 2 குரூப் இருக்கிறதுனால ஆர்த்தோ பொசிஷனில் இருக்க ஹைட்ரஜனும் Cl சேர்ந்து HCl வெளில போயிடும். அப்போது
OCH3. ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் எந்த இடத்துல ஹைட்ரஜன் போச்சோ அந்த இடத்துல இன்னொரு Cl வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ அப்போ இதுதான் வந்து இது A, இது B. ஸோ இதில் நேமிங் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அனிசோல். ஸோ இது போட நம்மளுக்கு ஏ கிடச்சிருக்கு. ஏவோட இது வந்து பார்த்தீங்கன்னா பேராபொசிஷனில் டெர்ஷரி பியூட்டில் இருக்கிறதுனால பேராபொசிஷன் டெர்ஷரி பியூட்டில் அனிசோல். ஸோ இங்கே வந்து குளோரின் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால அதே தான் பேரா டெர்ஷரி பியூட்டில் ஆர்த்தோ. இது ஆர்த்தோ பொசிஷனில் இது ஆர்த்தோ மெல்ட்டா இது பேரா. அப்போது ஆர்த்தோ குளோரோ அனிசோல். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹீட் பண்ணி ஹெச்பிஆர் ஆட் பண்ணுறாங்க. ஹெச்பிஆர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இங்கே இருக்க CH3 குரூப்பும் அண்ட் இங்கே இருக்க பிஆர் குரூப்பும் என்ன ஆகுனா மெத்தில் புரோமைடாக வெளில போயிடும். அப்போது பேலன்ஸ் யார் இருக்கா? ஹைட்ரஜன் தான் இருக்காங்க. அப்போது OH மீதி இருக்கிறது அப்படியே தான் நீங்கள் எழுதிங்க. இது Cl, கீழே அந்த டெர்ஷரி பியூட்டில். டெர்ஷரி பியூட்டில்னா 3 பக்கமும் CH3 குரூப் இருக்குது, 4 கார்பன் இருக்குது. ஸோ டெர்ஷரி பியூட்டில்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதே டெர்ஷரி பியூட்டில் ஆர்த்தோக்ளோரோ. ஸோ பென்சினில் OH இருந்துச்சுன்னா ஃபீனால் இல்லையா, ஃபீனால் மட்டும் மாறும். அனிசோலுக்கு பதிலாக ஃபீனால் மட்டும் மாறும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.